இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் என்னை அணுகாது, இனி தீங்கு தீண்டாது என்று சொல்லி நம்ம விசுவாசத்தோடு தெய்வ சமூகத்தில் நம்ம வாய்களை திறந்து பாடலாம். தேங்க்யூ லார்ட். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, இந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, இந்த தீங்கும் தீண்டாது. ஒரு விசை கூட எல்லாரும் இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, இந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விசுவாசமாய் அணுகாது, இந்த தீங்கும் தீண்டாது. விசுவாசமாய் இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. Thank you Lord. இந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவர். விசுவாசமா இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. தேவ மகிமை. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. நன்றி 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 என்று தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படும். சொல்லுவோமா? அவர் என்னுடைய வாழ்வின் பலன். அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, இந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. மஷ்ரகல பாபா, தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளை மறந்தாலும் மறவாது என் நேசரே. தாய் தன் பிள்ளை மறந்தாலும் அவர் மறவாதவர், அவர் மாறாதவர். Thank you Lord. ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். என்னை ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. நல்லவரே, இந்த தீங்கும் சொல்லுங்களேன். நீங்க விசுவாசமா சொல்லுங்க, நான் அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளால இந்த நாள் நான் மறைந்து இருக்கிறேன். என்னை சுற்றி எந்த பாகான்களோ, எந்த பார்வோனோ,
நினைக்கிறோம், யாருமே எனக்கு விரோதமாய் எழும்ப முடியாது என்ற விசுவாசத்தோடு இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் இந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டீ, அனைத்து சேர்த்து கொண்டீ. என்னை அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டீ, அனைத்து சேர்த்து கொண்டீ. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, இந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நீங்க விசுவாசமாய் அந்த தேவ மகிமை, அந்த தேவனுடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டதுனால அவர் சாபங்களை முறித்த தேவன், அவர் வியாதிகளை முறித்த தேவன், அவர் பலகீனத்தை முறித்த தகப்பன், நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற ஜீவனுள்ளவர். நம்ம விசுவாசமாய் எஸ் பாசமாய் சிலுவை பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் நீங்க சொல்லுங்க, நீங்க எல்லாரும் சொல்லுங்க. நான் அவருடைய இரத்தத்தினால நான் கழுவப்பட்டவர், அவருடைய இரத்தத்தினால நான் கழுவப்பட்டவன். இந்த நிமிஷத்துல அவர் என்னை அவருடைய சட்டை நிலையில என்னை மறைத்து வைத்திருக்கிறாரு. இந்த நிமிஷம் எனக்கு எந்த தீங்கும் தீண்டாது என்ற உணர்வோடு இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் நீங்க சொல்ல சொல்ல, நீங்க சொல்ல சொல்ல எல்லா எதிராளிகள் வெட்கப்பட்டு திரும்பி போக செய்கிற தேவன், எவர்கள் உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்களோ அவர்களை உங்கள் பட்சத்தில் வர செய்கிற அந்த ஜீவனுள்ள தேவன் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே. நீங்க உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, இந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளையை நீங்க சொல்லுங்க, மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கிறேன். என்னை நடத்துகிறவர், என்னை ஆயனை போல அவர் நடத்துகிறவர், அபிஷேகம் செய்கின்றேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. அந்த மகிமையின் பிரசன்னம், அந்த மகிமையின் பிரசன்னம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. இரத்த கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து. நீங்க சொல்லுங்க, நீங்க எனக்குள்ளால அவருடைய மகிமை என்னை மூடி இருப்பதனால, அவருடைய மகிமையின் பிரசன்னம் என்னை மூடி இருப்பதனால எனக்கு விரோதமாய் ஒரு கரங்களோ ஒரு நாவுகளோ எனக்கு விரோதமாய் எழும்ப முடியாது என்ற விசுவாசத்தோடு தேங்க்யூ லார்ட். இந்த தீங்கும் தீண்டாது,
Thank you. நீங்க எல்லாரும் உங்க வாய்களை திறந்து தெய்வ சமூகத்துல அவர் நம் மத்தியில் அசைவாடுகிற தேவன், தீங்கு நாளுக்கு நம்மை தப்பு வைக்கிற தேவன், எல்லா எதிராளியின் நுகத்தில் இருந்து நம்மை இந்த நிமிஷத்துல பாதுகாக்கிற தேவன், அந்த ஜீவனுள்ள தேவன் நம் மத்தியில் அசைவாடுகிறாரே, அந்த பரிசுத்த தேவன் அசைவாடுகிறாரே, வல்லமையின் ஆவியானவர் அசைவாடுகிறாரே. உன் வாயை விரிவாய் திரு, அப்பொழுது அதை நிரப்புவேன் சொன்ன தேவன், என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்ன தேவன், இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்ன தேவன் நம் மத்தியில அசைவாடி கொண்டிருக்கிற தேவன். ஓரிகா நம ஷபலபகதுரபபா இனனகதுரபலபா இகலஷபுலகதரி இனனனகதுரி பலபகதுரபா அரஹதுஷபுலி தரபா ஷபலபா. ஆவியானுடைய மகிமை, ஆவியானுடைய மகிமை, ஆவியானுடைய மகிமை, ஆவியானுடைய மகிமை. நீங்க உங்க வாய்களை திறந்து துதிக்க துதிக்க உங்க இரத்தத்தில் இருக்கிற சிறையிருப்புகள், சிந்தையில இருக்கிற சிறையிருப்புகள், எல்லா மூதாதையர் மூலமாய் வருகிற சிறையிருப்புகள், எல்லா அடிமைத்தனத்தின் சிறையிருப்புகள், அந்த மந்த நிலைமையின் சிறையிருப்புகள், இந்த நிமிஷத்துல எந்த இடத்திலும் நாம் நிற்க முடியாதபடி இந்த நிமிஷத்துல தலை கவிழ்ந்து நிற்கிறோமோ அந்த சிறையிருப்புகள் நீங்க துதிக்கும் பொழுது அவர் மாற்றுகிற தேவன், துதிக்கும் பொழுது கட்டுகளை உடைக்கிற தேவன். வாய்களை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், வழிகாட்டுகிற தேவன் வழிகாட்டுகிற தேவன், ஆலோசனை தருகிற தகப்பன். அவர் மாத்திரமே பெரியவர், அவர் மாத்திரமே பெரியவர். பாழாய் கிடக்கிற ஸ்தலத்தை பயிரிட செய்கிற தேவன், எல்லா அவாந்திர வெளிகளை எல்லா அவாந்திர வெளிகளை மாற்றி போடுகிற தேவன், எல்லா பலவீன பகுதிகளை பலப்படுத்துகிற தேவன். பலனுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். இந்த காலை வேளையில மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவன், அசைவாடி கொண்டிருக்கிற தேவன். இந்த மாலை வேளையில கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை மூடும்படியாய். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஜெபிக்க தெரியாம இருந்தாலும் இயேசுவே நீங்க சொல்லும் பொழுது விடுதலை உண்டு, இயேசுவேன்னு சொல்லும் பொழுது நம்ம வாய்களை அமைதியாய் வைக்காதபடி எத்தனை நிர்மூலமாகிற சூழ்நிலை, எத்தனை மரண கண்ணிகள், எத்தனை வேதனையின் அனுபவங்கள். நம்ம நினைக்கிறது நம்ம வாழ்க்கையில நடக்காம இருக்கலாம், ஆனா அவருடைய நினைவுகள் பெரியது, அவருடைய திட்டங்கள் பெரியது, அவருடைய நோக்கம் பெரியது. நம்மை கைவிடுவதற்காக நம்மளை அழைக்கல, நம்மை கைவிட்டு அப்படியே விட்டு செல்வதற்காக நம்ம அழைக்கல. நாம் வாழ்ந்திருப்பதற்காக, நாம் சுகித்திருப்பதற்காக, நான் ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக, நாம் சமாதானத்தோடு தெய்வ சமூகத்தில் இருப்பதற்காக, மனமகிழ்ச்சியாய் இருப்பதற்காக உங்களை பிரித்தெடுத்தவர் பிரித்தெடுத்தவர். எத்தனை பேரோ இந்த உலகத்தில் இருக்கிற சூழ்நிலையில உங்களை மாத்திரம் தேடி வந்தவர், உங்களை மாத்திரம் நேசிக்கிற தேவன். எல்லா சிறையிருப்பின் அனுபவத்தில் கொஞ்சம் கொஞ்சமாய் உங்களை இந்த நிமிஷத்தில் விட்டுவித்து இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிற தேவன். எல்லா மாறா போல கசந்திருந்து உங்க வாழ்க்கையை இந்த நாட்கள்ல மதுரமாய் மாற்றின தேவன். திரும்பி பார்க்கும் பொழுது கடந்து வந்த பாதைகள், அநேக முட்கள், அநேக வேதனைகள், அநேக கண்ணீர்கள், அநேக ஏமாற்றங்கள், அநேக நிமிஷத்தில் இழப்புகள் உங்க வாழ்க்கையில இருந்த போதும் எல்லா இடத்திலும் தூக்கி எடுத்த தேவன், அந்த மகிமையின் தேவன், மகிமையின் தேவன். இழப்புகள் உங்க வாழ்க்கையில வரும் பொழுது, ஏமாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வரும் பொழுது முடிந்ததுன்னு சொல்லி நினைச்சீங்களே, உங்களை உருவாக்கின தேவன். அல்லேலூயா. அந்த அசைவாடுகிற கரம், அசைவாடுகிற கரம் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறதே. பாபா, அந்த மகிமையின் பிரசன்னம் நம்மை நடத்தும்படியாய், நம்மை ஞானவானாய் நடத்தும்படியாய்,
பேதைகளாய் இருக்கிற நம்மை உருவாக்கும்படியாய் அந்த வெளிச்சத்தின் ஆவியானவர், அந்த சத்திய ஆவியானவர், நம்மை நல்வழியில நடத்துகிற அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யும்படியாய் எல்லாரும் இருதயத்துல கரத்தை வைத்து என்னை ஆளுகை செய்யுங்க, என்ன ஆளுகை செய்யுங்க. என்னால் எப்படி பேசணும்னு எனக்கு தெரியல, எனக்கு எப்படி நடக்கணும்னு தெரியல, நான் எங்க போகணும்னு எனக்கு தெரியல. அந்த சத்திய ஆவியாகிய நீர் எங்களை சத்தியத்தின் பாதையில நடத்துங்கன்னு சொல்லி கேளுங்களேன். வாய்களை திறந்து இந்த ஆராதனை வேளையில அவர் நம்ம மத்தியில உலாவுகிற தேவன், தயவு செய்து என்னை நடத்துங்கப்பா, என்னை நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, நல்ல ஆவியானவர் என்னை நடத்துங்க ஆண்டவரே. தேற்றரவாளனே எங்களை நடத்துங்கப்பா. நாங்கள் நடக்க வேண்டிய வழியில எங்களை நீர் நடத்துவீராக, உங்க அபிஷேகத்தினால நடத்துவீராக ஆண்டவரே. இந்த நாள்ல இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி அந்த ஆண்டவரே விபச்சார ஸ்திரியை பார்த்து சொன்னீங்களே ஆண்டவரே, இந்த நாள் மாலை வேளையில எங்க மத்தியில் அசைவாடுகிற தேவன், எங்க மத்தியில் அசைவாடுகிற தேவன், நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு என் கர்த்தருடைய கரம், அந்த அபிஷேகத்தின் ஆவியானவர், அந்த வார்த்தையின் ஆவியானவர் எங்களுக்குள்ளால இறங்கி கிரியை செய்யும்படியாய், அந்த வார்த்தை என்கிற வித்து நமக்குள்ளால இறங்கி கிரியை செய்யும்படியாய் நீங்க வாய்களை திறந்து என்னை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்த மானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே. நீங்க கேளுங்க. பலியாய் பரிசுத்த மானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, இன்னாற்றல் ஆனவர். தேங்க்யூலா. ஆவியானவரே, இன்னாற்றல் ஆனவர். தேங்க்யூலா. ஆவியா. கடைசி காலத்துக்குள்ளால நம்ம அந்த நாள்ல நின்று கொண்டிருக்கிறோம். அந்த ஆவியானுடைய பலன் இல்லைன்னா நம்மளால எங்குமே போக முடியாது. இந்த மாலை வேளையில ஆவி நீங்க வாங்க ஆண்டவரே, நீங்க எனக்குள்ளால இன்னாற்றல் ஆனவர், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்த மானவரே. உண்மையா சொல்றீங்களா? என்னை ஆளுகை செய்யுங்கன்னு சொல்லி. ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்த மானவரே, ஆவியானவரே. இந்த நிமிஷத்துல உங்க மகிமையின் பிரசன்னம் இந்த இடத்துல அசைவாடும்படியாய் சிந்தைகளை தெளிவுபடுத்துகிற ஆவியானவர், எங்களை வழி நடத்துகிற ஆவியானவர், எங்களை நல் வழியில போதித்து நடத்துகிற ஆவியானவர், உங்க கிருபை இல்லாம அப்பா, உங்க பலன் இல்லாம எங்களால முடியாதுன்னு சொல்லி என்னை ஆளுகை செய்யுங்கன்னு சொல்லி இந்த இடத்துல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல ஆவியானவரே, இன்னாற்றல் ஆனவர். நீங்க கேளுங்க. ஆவியானவரே, ஆவியா. நீங்க கேளுங்க. என்னை ஆளுகை செய்ய சொல்லி கேளுங்க. அடிக்கடி சிந்தையில ஏற்படுகிற அந்த தடுமாற்றங்கள் எல்லாம்
மாற்றுங்க ஆவியானவரே. எனக்குள்ளால இருக்கிற அந்த விடாய்த்து போன அனுபவங்களை மாற்றுங்க ஆவியானவரே. நீங்க வருகிற இடத்துல விடுதலை உண்டுன்னு சொல்லி பார்க்கிறோமே, இந்த நிமிஷம் உங்க விடுதலை எங்க சிந்தையில கடந்து வரட்டும்னு சொல்லி கேளுங்களேன். எங்க இருதயத்துல கடந்து வரட்டும் ஆண்டவரே. இன்னாற்றல் நிமிஷம் அவருடைய மகிமையின் பிரசன்னம் நம்மை மூடும்படியாய் அந்த வல்லமையின் ஆவியானவர், ஹல்லேலூயா, அழகுபடுத்துகிற ஆவியானவர், எல்லா சிறையிருப்புகளை மாற்றுகிற ஆவியானவர், எல்லா சோர்வுகளை மாற்றுகிற ஆவியானவர், எல்லா சீர்படுத்துகிற அந்த ஆவியானவர் இந்த நிமிஷத்துல அவர் சீர்படுத்தும்படியாய். தேங்க்யூ மலகதூரி மலகதரபா. கண்களை மூடி, அப்படியே கண்களை மூடி, இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவர் நம்மளோடு இடைப்படுகிற நேரம், அந்த மணவாளனாகிய கிறிஸ்து வரும் பொழுது அவருக்கு ஏற்ற மணவாட்டியாய் கர்த்தர் மாற்றும்படியாய் அப்படியே கண்களை மூடி, எந்த இடத்துல இன்னும் அந்த மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாயிராதபடி, எந்த இடத்துல இன்னும் நாம் கரைகளோடு அவரை வேதனைப்படுத்துகிற அனுபவத்தோடு இந்த நிமிஷம் நின்று கொண்டிருக்கிறோமோ, தன்னை தானே நிதானி தருகிற ஒரு பாத்திரமாய், தன்னை தானே நிதானி தருகிற ஒரு பாத்திரமாய் என்னை அழகுபடுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் அந்த மகிமையின் தேவன், அந்த மகிமையின் தேவன் நீங்க கேளுங்க, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன தகப்பன் நம் மத்தியில் அசைவாடுகிறாரே. நீர் வரும்போது உமக்கேற்ற ஒரு மனவாட்டியாய் என் சிந்தையை உருவாக்குங்கன்னு சொல்லி கேளுங்க. என் நினைவுகளை உருவாக்குங்கப்பா. இந்த நிமிஷம் உங்க மகிமை மேல விளங்கட்டும் ஆண்டவரேன்னு சொன்ன இருதயத்தோடு, ஆண்டவரே இந்த இடத்துல உங்க பிரசன்னம் ஊற்றப்படுவதாக, உங்க மகிமை ஊற்றப்படுவதாக, இரத்தங்கள் உம்முடைய இரத்தமாய் மாறுவதாக, ஒவ்வொரு அவயங்களும் கர்த்தருக்குள்ளால ஒரு புதிய அவயமாய், கர்த்தரை எதிர்நோக்குகிற அவயமாய், ஒரு மனவாட்டியாய் ஆண்டவரே உமக்காக ஒரு பரிசுத்த ஜீவிதத்தோடு நிற்கிற ஒரு பாத்திரமாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வழிகாட்டுகிற தேவன், அவர் நமக்கு வழிகாட்டுகிற தேவன், அவர் ஆலோசனை கொடுக்கிற தகப்பன், நம் மத்தியில் உண்மையாய் அசைவாடுகிற தேவன். அந்த மகிமையின் பிரசன்னம், அந்த மகிமையின் பிரசன்னம் இந்த நிமிஷத்துல நம்மை விடுவிக்கும்படியாய். ஹல்லேலூயா. வழிகாட்டும் தெய்வம், துணையாளரே, தேற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தெய்வம், துணையாளரே, தேற்றும் தெய்வமே, அன்பால் பலத்தால் அனல் ஓட்டும் ஐயா, அபிஷேக நாதரே, அன்பால் பலத்தால் அனல் ஓட்டும் ஐயா, அபிஷேக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்பாவை ஆராதிப்போமா. ஆராதனை ஆளுகை செய்கிறவர், ஆராதனை உங்க பிரசன்னம் ஊற்றப்படுவதாக. ஆராதனை, ஆராதனை, அவர் ஆராதனைக்குள்ளால வாசம் செய்கிற தேவன், ஆராதனையில பிரியமாயிருக்கிறவர். தேங்க்யூலா. என் அன்பு இயேசுவுக்கே, என் அன்பு இயேசுவுக்கே, உங்கள் செயல்கள் மிகவும் பெரிய அதிசயம்.
சமூகத்துல அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம் என்ற உணர்வோடு, அவர் நம்மை ஆளுகை செய்கிறவர், அவர் மாத்திரமே மகிமையின் தேவன். கரங்களை அசைத்து அந்த ஜீவனுள்ளவரை ஒரு விசை கொடு ஆராதனை. ஆண்டவரே, இந்த நிமிஷம் உங்க பிள்ளைகள் மேல உங்க மகிமை இறங்குவதாக, உங்க வல்லமையின் பிரசன்னம் இறங்குவதாக டாடி. உங்க விடுவிக்கிற கரம் இறங்குவதாக. வழி காட்டுகிற தேவன், எங்களை நடத்துகிற அந்த ஜீவனுள்ள தேவன் அப்பா, உங்க பிரசன்னம் ஒரு விசை கூட ஆராதனை. உங்களுக்கு மாத்திரம் தாண்டவரே, உங்களுக்கு மாத்திரம் தான் என் நண்பர் இயேசு. ஹல்லேலூயா, என் நண்பர் இயேசு. இந்த நிமிஷம் அந்த மகிமையின் பிரசன்னம் நண்பர் இயேசு. ஒரே ஒரு விசை நம்ம கரங்களை உயர்த்தி ஆராதனை. ஆண்டவரே, ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீ சகலவற்றையும் பார்க்கிற தேவன். நீங்க சொல்லிருக்கீங்க, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லிருக்கீங்க. இந்த நிமிஷம் ஏதோ ஒரு இருளின் அனுபவத்துல இருக்கலாம்பா, ஏதோ ஒரு விடாய்ந்த அனுபவத்துல இருக்கலாம் ஆண்டவரே, ஏதோ ஒரு பயத்தோடு இருக்கலாம்ப்பா, ஏதோ ஒரு ஆண்டவரே திகிலோடு இந்த மாலை வேளையில உங்க சமூகத்துல நிற்கலாம் ஆண்டவரே, ஏமாற்றத்தோடு நிற்கலாம் ஆண்டவரே. எல்லாம் போயிட்டேன்னு சொல்லி, நான் எல்லாம் இழந்துட்டேனே சொல்லி உங்க சமூகத்துல இந்த நாள்ல வந்து நிற்கலாம்ப்பா. ஆனா உம்மை ஆராதிக்கும் பொழுது, உம்மை உண்மையா உயர்த்தும் போது ஆண்டவரே, நீ சகலவற்றையும் ரெட்டிப்பாய் கொடுக்கிற தேவன். இந்த இடத்துல ஆராதித்து கொண்டிருக்கிறவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லா வியாதிகள், எல்லா வேதனைகள், எல்லா கடன் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால மறைவதாக. எந்த இடத்துல ஏமாந்து நிற்கிறார்களோ அந்த இடத்துல ஒரு புதிய காரியம் இயேசுவின் நாமத்தினால உருவாகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு மகிமையின்